பணங்கிறது இந்த உலகத்தில் முக்கியமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. உண்டியல் சேர்க்குறதுங்கிறது ஒரு எல்லாருக்குமே நல்ல ஒரு ஹேபிட் தான். நிறைய பேர் நம்ம உண்டியல் சேர்த்துருப்போம். நான் உண்டியல் எதுக்கு சேர்த்தேன், எதனால் என்னால் முழுசாக சேர்க்க முடியல, எதுக்கு நான் இப்போ எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு, என்ன காரணத்துக்காக நான் சேர்த்தேன், இப்போ எதனால் நான் எடுத்தேன் அப்படிங்கிறத முழுசாக வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாமே என்னோடய அமௌண்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா என் பசங்களும் இதில் போட்டிருக்காங்க. நான் மட்டும் போடல, என் பசங்களும் இதில் போட்டிருக்காங்க. ஓகேவா? உண்டியல் சேர்க்கறது நமக்கு இப்போ எனக்கு இன்றைக்கி ஒரு ஆபத்துக்கு உதவி இருக்க மாதிரி எல்லாருக்குமே உதவும். கண்டிப்பாக நம்ம கையில் கிடைக்கிற காசு ஏதோ ஒரு இடத்துல நம்ம போட்டு வச்சோம்னாக்கா அங்கேக்கு இங்கே கிடந்தா நம்ம கண்டிப்பாக அதை எடுத்து ஏதாவது வாங்க தான் செய்வோம். இது மாதிரி ஒரு உண்டியல் இதுக்கு தான் அதை எடுக்கணும்னு சொல்லி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னாக்கா அதை கண்டிப்பாக எடுக்க மாட்டோம். நாங்களும் அப்படி தான் நினச்சி அது உண்டியல் சேர்த்தோம். ஆனால் அப்போ பாதியில் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. திருச்செந்தூர் கோயிலுக்கு போகலான்னு ஐடியா பண்ணி ஸ்கூல் லீவ் விட்டோன்னே போகலான்னு சொல்லி தான் நாங்கள் வேக வேகமாக சேர்க்க ஆரம்பித்தோம். ஆனால் பாதியை தான் நிரம்பி இருந்துச்சு, அதுக்குள்ளே எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு சுச்சுவேஷன், கையில் அமௌண்ட்டே இல்லை. அதனால் 3ஆந்தேதி அமௌண்ட்டு கட்டணும். இன்றைக்கி நாங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறதுக்காக அமௌண்ட்டை சேர்த்தோம். ஆனால் அது இன்றைக்கி தைப்பூசத்தன்னைக்கு எடுக்கிற மாதிரி சிச்சுவேஷன் ஆகிட்டு, கையில் கொஞ்சம் அமௌண்ட்டு கிடைக்கல, கேட்ட இடத்துலையும் கிடைக்கல. சரி ஏன் நம்ம இங்கே கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ இதில் வருதுன்னு பார்த்துட்டு அது போக பாக்கி அரேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. காலைல எடுத்து ஒரே மேகமூட்டமாக இருந்துச்சு, லைட்டை போட்டு உள்ளே கொட்டிட்டு எடுத்து எண்ணிகிட்ருந்தோம். அதில் நான் போடும்போதே ஃபஸ்ட்டு 10 ரூபா காயின் 5 ரூபா காயின் மட்டும்தான் போட்டேன், வேறு காயின்ஸ் எல்லாம் போடல. முன்னாடி ஃபஸ்ட்டு டைம் போடும்போது 2 ரூபா காயின் 1 ரூபா காயின் அது மாதிரிலாம் போட்டிருந்தேன். திரும்பி இப்போ லாஸ்ட் டைம் சேர்க்க ஆரம்பித்தப்போ 5 ரூபா காயின் 10 ரூபா காயின் அது மட்டும்தான் போட்டேன். போட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற திருச்செந்தூர் நாங்கள் இது வரைக்கும் போகவே இல்லை. திருச்செந்தூராவது பழனியாவது ஏதோ ஒரு இடம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஐடியா பண்ணியிருந்தோம். ஆனால் அது இதாகிடுச்சு, குழு கட்ட கொஞ்சம் பணம் இல்லாததுனால அது எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என் சின்ன பையனுக்கு ரொம்ப என் மேலே கோபமாயிடுச்சு. அவன் காலையில் கிளம்பி கம்ப்யூட்டர் கிளாஸ் போனதுக்கு பிற்பாடு தான் நான் திரும்பி அதை உண்டியில் உள்ள அமௌண்ட்டை எடுக்கவே ஆரம்பித்தேன். எடுக்க ஆரம்பித்தா அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வயலுக்கு போயிருந்தார், அவரும் வந்துட்டார். அப்புறம் தனித்தனியாக பிரிக்க ஆரம்பித்து எவ்வளோ இருக்குதுன்னு சேர்த்து எண்ணி பார்க்க அதில் பார்த்தா ஒரு 6 7 காயின் கிட்ட 20 ரூபா காயின் இருந்துச்சு. அந்த 20 ரூபா காயின் எடுத்து வச்சுட்டு இப்போ 5 ரூபா காயின் 10 ரூபா காயின் அவர் 100 ரூபா எடுத்து தனித்தனியாக வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் 10 ரூபா காயின் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 10 ரூபா காயின் மட்டும் 200 காயின் இருந்துச்சு. 5 ரூபா காயின் 1200 ரூபாய்க்கு இருந்துச்சு. மொத்தம் 3200 இருந்துச்சு. இது போக சில்லறையாக ஒரு 90 ரூபாய்க்கு 10 ரூபா காயினும் பாக்கி 20 ரூபா காயின் சொன்னேன்னா அதுவும் இருந்துச்சு. சரி திரும்பி மறுபடியும் தூக்கி உண்டியிலே போட்டோம். திரும்பி அடுத்த டைம் 10 ரூபா காயின் 20 ரூபா காயின் மட்டும் போடணும் அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி பிளான் பண்ணி உண்டியல் இன்னைக்கு திரும்ப தைப்பூசத்தன்னைக்கு சேர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். திரும்பி பார்க்கலாம். எல்லாத்தையும் எடுத்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட கவரில் போட்டு எடுத்து கொடுத்து விட்டேன். உண்டியல் சேருங்க, நீங்களும் சேர்ந்தால் இது மாதிரி ஏதாவது ஒரு ஆபத்து சம்பத்துக்கு உதவும் இல்லையா? அதனால் உண்டியல் சேர்க்குற பழக்கம் நல்ல பழக்கம்தான். உண்டியல் சேருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.